அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ஆர் டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்ல போகிறேன். எல்லா விஷயத்தையும் வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்கேயுமே இந்த தகவல்கள்லாம் கிடைக்காது. நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தா கூட உங்களுக்கு இந்த தகவல் கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்காங்க, இல்லைனா இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, வேறு டொமைனில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நார்மலாக எக்ஸ்ஆர் டிசைனர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஆர் அப்படின்னா எக்ஸ்ஆருங்கிறது ஒரு அம்பர்லா டேர்ம். அதில் ஆகுமெண்ட் ரியாலிட்டி வரும், விர்ச்சுவல் ரியாலிட்டி வரும், மிக்ஸ்டு ரியாலிட்டி வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்ஆர்ம்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ஆருக்கான டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க தான் இந்த எக்ஸ்ஆர் டிசைனர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பேர் ஒரு எக்ஸ்ஆர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அதில் ரெண்டு பேரோட பங்கு இருக்கும். ஒன்று எக்ஸ்ஆர் டெவலப்பர், இன்னொரு எக்ஸ்ஆர் டிசைனர். ஸோ ஒரே ஆளே ரெண்டுமே பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்ஆர் டெவலப்பருக்கு இந்த ஸ்கிரிப்டிங் மட்டும்தான் தெரியும். ஸோ எப்படி அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த டிசைன் ஸ்கில் இருக்காது. டிசைன் ஸ்கில் இருக்காதுன்னா பேசிக் மட்டும் தெரியும், அது மற்றபடி ரொம்ப டீப்பாக தெரியாது. அதே மாதிரி தான் எக்ஸ்ஆர் டிசைனருக்குமே டிசைன் ஸ்கில் நிறைய இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பருக்கான அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்கில் அவர்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் ஒரு எக்ஸ்ஆர் டிசைனர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு டிசைன் ஸ்கில் நிறைய தெரிஞ்சிருக்கணும். நிறைய டூல்ஸ், டிசைன் சாஃப்ட்வேர் டூல்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறையானா 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த மாயா, மேக்ஸ், அப்புறம் பிளெண்டர் தெரிஞ்சால் போதும். 2D டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர், அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாயா, மேக்ஸ், அந்த 3ds மேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாடலை க்ரியேட் பண்ணி யூவி அன்ராப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு டெக்ஸ்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 2D சாஃப்ட்வேர் தேவை. ஸோ இப்போ சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஆகட்டும், இந்த டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த மாடலுக்கு நீங்கள் டெக்ஸ்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்ததாக ஃபோட்டோஷாப் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக மாடல் க்ரியேட் பண்ணியாச்சு, உங்களுக்கு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் கொண்டு நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா யூனிட்டி, இல்லைனா அன்ரியல் என்ஜின். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் இன்ஜின் அவங்களுக்கு தேவை. யூனிட்டி அண்ட் அன்ரியல் எல்லாமே உங்களுக்கு கேம் இன்ஜின். ஸோ இந்த கேம் இன்ஜினில் வச்சு தான் நம்ம டெவலப்பர்ஸ் அந்த ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான நம்ம அசட் நம்ம தான் கொடுக்கணும். அசட் மீன்ஸ் இந்த 3D மாடல்ஸ் அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு அனிமேஷன் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர்ஸ், மெட்டீரியல் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம யூனிட்டி இல்லைனா அன்ரியல் சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம ஆத்தரிங் பண்ணுவோம். ஸோ ஆத்தரிங் மீன்ஸ் ஒரு மெட்டீரியலை ஒரு மாடலுக்கு மெட்டீரியலை அசைன் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்சரை அசைன் பண்ணிவிட்டு, ஸோ அது ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்சரோட ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ட்வீக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தரிங் சொல்லுவோம். ஸோ இந்த நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது யூனிட்டி அண்ட் அன்ரியல் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 வகையான சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ஆர் டிசைனர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது நீங்கள் சில சமயத்தில் ஒரு யூனிட்டியில் ஷேடர் கிராப் யூஸ் பண்ணி ஒரு ஷேடிங் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி சில பேர் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு ஷேடர் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஸ்கிரிப்ட் பேஸ்டு அனிமேஷனுமே நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நீங்கள் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி அந்த அனிமேஷன் நீங்கள் ஈஸி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் உங்களுக்கு பேசிக்கான C# நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். C# ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அது ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா மற்றபடி நீங்கள் அந்த கோடு நீங்கள் இப்போலாம் ஜென்ரேட் பண்ண தேவை. நிறைய ChatGPTலேருந்து நிறைய யூனிட்டியில் நிறைய ஃபோரம் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கூகுள்லேருந்து நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் எரர் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நாலேஜ் இருந்தாவே நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்ஆர் டிசைனர் ஆயிடலாம். ஸோ இந்த நாலேஜெலாம் நீங்கள் எங்கே போய் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனல்லே நம்ம நிறையா டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் C# ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் மாயா பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டருக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஃபோட்டோஷாப் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 117 120 வீடியோ கிட்ட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனல் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் எக்கச்சக்கமான ரிசோர்ஸ் வந்து கொட்டிகிட்டு இருக்கு. அதை பற்றியும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னென்ன டூல்ஸ் கற்றுக்கணும்னு சொல்கிறேன், இந்த வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து எந்தெந்த டூலை இந்த எக்ஸா டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதை மேலாம் பார்த்துட்டு மற்றதெல்லாம் நீங்கள் கற்றுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் 3D, ஒவ்வொரு டொமைனுக்கும் நீங்கள் 3D வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈலர்னிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அனிமேஷன் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அனிமேஷன் க்ரியேட் பண்ணும்போதும் எக்கச்சக்கமான பாலிகான் போட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணீங்க. ஸோ அதனால் எந்த எஃபெக்டும் ஆகாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணும்போது லோ பாலியில் பண்ணணும், அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். அதே மாதிரி வந்து அனிமேஷன்லையும் க்ரியேட் பண்ணுறதுமே நீங்கள் வந்து சில இதில் வந்து போனு சப்போர்ட் ஆகும், சில இதில் வந்து போன் சப்போர்ட் ஆகுது. நீங்கள் போன் அனிமேஷன் வந்து எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணி ஸ்கின்லாம் பைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் இஷ்யூ வரும், அது மாதிரி நோட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதை எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்குங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான். நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிட முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான பதிலில் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் பிஸி ஷெட்யூலில் இருக்கிறனால அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸுக்கு வந்து நான் படித்து போட முடியாமல் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னோடய இன்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன டூல்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து அதில் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு எக்ஸா டிசைனர் ஆகலாம். ஸோ எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா விசன் ப்ரோ அப்படின்னு வந்து ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டா குவெஸ்ட் 3 நிறைய வந்துகிட்டே இருக்குது. அடுத்த டிவைசஸ் ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லா பேருமே இனி வந்து அந்த எக்ஸாக்ட் டேர்ம்ஸில் தான் போவாங்க. அடுத்து வந்து ஒரு மீடியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்விஆர் மீடியா தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து காத்துட்ருக்கு. நிறையா டிசைனருமே தேவைப்படுவாங்க. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் இந்த டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம டெலகிராம் லிங்கையும் நான் இதில் வந்து கொடுக்குறேன். அதில் போய் நம்ம டெலகிராமில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனுக்குடன் அதில் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.